வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி கொஸ்டினில் 28/12/2020 நடந்த ஷிஃப்ட் 1க்கான ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஸ்டின் என்னென்னா அதாவது அனைத்து சிறப்பு லெட்டர்கள் சொன்னோம். அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வரிசை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸோட 10வது வலதுபுறத்தில் ரைட் சைடில் வந்து 10வது எந்த லெட்டர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட் சைடில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸுக்கு அப்புறம் ரைட் சைடில் ஸ்பெஷல் கேரக்டர் அப்புறம் நீக்கலாமா? அடிச்சிட்டிங்க. ஸோ நீக்கிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 10வது இடத்துல என்ன இருக்குது? ரைட் சைடில் ஆறுன்ற லெட்டர் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆர். அடுத்ததாக 9வது கொஸ்டின். ஒரு நண்பர்கள் ஒரு எண்கோணத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒருவர் என்ற அடிப்படையில் அமைந்திருக்காங்க. ஸோ ஒரு எண்கோணம் இருக்குது. எண்கோணம் 1 2 3 4 அடுத்து 5 அடுத்து 6 7 பாருங்க 1 2 3 4 அடா 1 2 3 4 5 6 7 அடுத்து 8. சரிங்களா? ஒரு எண்கோணம் இப்படி இருக்குது. சரிங்களா? இந்த எண்கோணத்தில் வந்து நண்பர்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அமைந்திருக்காங்க, எல்லோரும் மையத்தை நோக்கி அமைந்திருக்காங்க. இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா மூணு விஷயம் பார்க்கணும்ப்பா. ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பார்க்கணும். ரெண்டாவது அவங்க வந்து எந்த திசையில் இருக்காங்க, சென்டர் டுவர்ட்ஸ் சென்டரா அல்லது ஆப்போசிட் சைடில் இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். அடுத்து டேரெக்டாக கொஸ்டினை பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 8 பேர் மையத்தை நோக்கி எல்லாருமே வந்து சென்டர் நோக்கி தான் இருக்காங்க. சரிங்களா? எல்லோரும் சென்டர் நோக்கி தான் இருக்காங்க. அடுத்ததாக இப்போ கொஸ்டின் என்ன? சந்திராவுக்கு எதிரில் அமர்ந்திருப்பது யார்? இதுதான் கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொண்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து ராதாவுக்கு எதிர்மொழியில் மீதா இருக்கிறார். ஸோ ராதா இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர் சைடாக யார் இருப்பா? நேராக 1 2 3 4 1 2 3 4. ஸோ எதிர் சைடில் ராதாவுக்கு எதிர் சைடில் யார் இருப்பா? 1 2 3 4. ராதாவுக்கு எதிர்மொழியில் மேதா இருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது மேதாவுக்கு சீமாவின் இடதுபுறத்தில் மேதா அமர்ந்திருக்காங்க. மேதா வந்து யாருக்கு இடதுபுறத்தில்? சீதாவுக்கு இடதுபுறத்தில் அமைச்சிருக்காங்களா? ஸோ எல்லாம் ஃபேஸிங் சென்டரா. ஸோ சீதாவுக்கு இடதுபுறத்தில் மேதா இருக்காங்க. அடுத்தது 3வது சீமாவிற்கு அடுத்ததாகவும் கோவிந்திற்கு எதிராகவும் உள்ளார். சீதான் எழுதிட்டேன். சீமா ராமன் வந்து சீமாவிற்கு அடுத்ததா. சரிங்களா? லெஃப்ட் சைடில் சீமாவுக்கு அடுத்ததாகவும் கோவிந்திற்கு எதிராகவும் உள்ளார். சீமாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ ராமன் இங்கே தான் இருப்பா. அப்படி அவருக்கு எய்த்தாப்பில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. எய்த்தாப்பில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் இருக்கார். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் சந்திராவின் வலதுபுறத்தில் இருக்கிறார். கோவிந்த் வந்து சந்திராவுக்கு வலதுபுறத்தில் இருக்காங்களா? ஸோ சந்திரா எந்த இடத்துல இருப்பாங்களா? அவ்வளோங்க. நமக்கு என்ன தேவை? சந்திராவுக்கு எதிரில் யார் இருக்காங்கன்றதான் கேள்வி. ஸோ 1 2 3 விட்டுட்டீங்க அப்படின்னா 4வது தான் சீமா தான் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். மீதி இந்த 2 பொசிஷன் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. டேரெக்டாக வந்து கொஸ்டின் நீங்கள் பார்த்தனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின். முகேஷ் தெற்கு நோக்கி இருக்கிறார். அவருக்கு 5 கிலோமீட்டர். சரிங்களா? முதல்ல ஃபஸ்ட்டு திசையை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எப்போயுமே வந்து இந்தியா மேப்பை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் இருக்கிற வீட்டை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நார்த்து, இது வந்து சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து ஈஸ்ட். ஸோ நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கு இடையில் உள்ள இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். சரிங்களா? அப்புறம் இந்த சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியோட பக்கம் சவுத் ஈஸ்ட். சரிங்களா? அடுத்து சவுத்துக்கு வெஸ்ட்டு கடையில் இருக்கக்கூடியது சவுத் வெஸ்ட். அடுத்து நார்த்துக்கும் வெஸ்ட்டு கடையில் இருக்கக்கூடியது நார்த் வெஸ்ட். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கணக்கு போட்டுடலாம். இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின் வந்து போட்டுடலாம். இப்போ முகேஷ் வந்து தெற்கு நோக்கி இருக்கிறார். சரிங்களா? தெற்கு பார்த்தாப்புல இருக்கபடி அவர் வந்து 5 கிலோமீட்டர் வந்து நடந்து அங்கேருந்து ஸோ தெற்கு நோக்கி இருக்கிறாரு. ஸோ 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. 5 கிலோமீட்டர் நடந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 90 டிகிரி தனது கோணத்தில் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். சரிங்களா? 90 டிகிரி வலதுபுறம் திரும்பி மறுபடியும் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நடக்கிறார். சரிங்களா? 90 டிகிரி ரைட் சைடு திரும்புகிறார். இப்போ என்னன்னா பின்னர் அவர் தனது இடதுபுறத்தில், சரிங்களா, இப்போ லெஃப்ட் சைடில் 45 டிகிரி கோணத்தில் 3 கிலோமீட்டர் நடக்கிறார். 45 டிகிரி கோணத்தில் 3 கிலோமீட்டர் வந்து நடக்கிறார். சரிங்களா? 3 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போது அவர் தொடங்கிய இடத்துலேருந்து இது வந்து தொடங்கிய இடம், இது வந்து முடிகிற இடம். சரிங்களா? தொடங்கிய இடத்துலேருந்து தற்போது எந்த திசையில் இருப்பார்? தொடங்கிய இடம் இது வந்து எந்த பக்கத்தில் இருக்கார்? இது
இது நார்த்து சரிங்களா, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. ஸோ இந்த திசையில் இருக்கார் அப்படின்னா இது எந்த திசையாக இருக்கும்? சவுத் வெஸ்ட் திசை. சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கு இடையில இருக்கனால தென்மேற்கு திசை, சவுத் வெஸ்ட்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது பாருங்க, ஆப்ஷன் வந்து தெற்கு திசைன்னு போட்டார். தெற்கு திசை கிடையாது, இது ஒரு நேராக இருந்தால் தான் அது தெற்கு திசை சரிங்களா. தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கிறனால இது வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். 2 பேருந்துகள் வந்து எதிரெதிர் புள்ளியிலிருந்து ஒன்றை நோக்கி பிரதான சாலை 185 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ 2 வண்டி இருக்குது. அந்த 2 வண்டிக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 185 கிலோமீட்டர் சரிங்களா. முதல் பேருந்து ஏன்னு வச்சுக்கிறோம், 2வது பேருந்து பின்னு வச்சுக்கிறோம் சரிங்க. முதல் பேருந்து 35 கிலோமீட்டர் ஓடி வலது திருப்பத்தை எடுத்து 15 கிலோமீட்டர் செய்யுது. முதல்ல ஒரு 35 கிலோமீட்டர் வந்து பேருந்து நேராக போய் அடுத்து ரைட் சைடு திரும்பி ஒரு 17 கிலோமீட்டர் போகுது சரிங்களா. ரைட் சைடு திரும்பி ஒரு 17 கிலோமீட்டர் போகுது. அடுத்து பின்னர் அது இடதுபுறம் திரும்பி மற்றொரு 42 கிலோமீட்டர் ஓடி லெஃப்ட் சைடு திரும்பி மறுபடியும் ஒரு 42 கிலோமீட்டர் ஓடி மீண்டும் பிரதான சாலை அடையும் திசையை நோக்கி செல்கிறது. ஸோ பிரதான சாலை எது? இதுதானே. ஸோ அதை நோக்கி வந்து மறுபடியும் வருது சரிங்களா. இதற்கிடையில் ஒரு சிறிய தடங்கள் காரணமாக மற்றொரு பேருந்து பிரதான சாலை 36 கிலோமீட்டர் தூரத்தை மட்டுமே கடந்துள்ளது. இப்போது இந்த பி இன்னொரு வண்டி வந்து வெறும் 36 கிலோமீட்டர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கு சரிங்களா. எவ்வளோ கிலோமீட்டர்னா 36 கிலோமீட்டர். ஸோ 36 கிலோமீட்டர் தான் இது ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்படின்னா 2 பேருந்துகளுக்கும் இடையே உள்ள தூரம் என்னவாக இருக்கும் சரியா. இப்போ வந்து பேருந்து ஏ வந்து இங்கே வந்துருச்சு சரிங்களா. பேருந்து ஏ வந்து இங்கே வந்துருச்சு, பேருந்து பி வந்து இங்கே வந்துருச்சு சரிங்களா. இப்போ 2க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கா. அடுத்து இங்கே ஒரு 42 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்குமா இந்த இடையில உள்ள டிஸ்டன்ஸ் சரிங்களா. இது வந்து கணக்கில் எடுக்க வேணாம், ஏன்னா இது வந்து நேராக வந்து 90 டிகிரி வந்து ரைட் சைடு திரும்பிடுச்சு சரிங்களா. அதை கணக்கில் எடுக்கவே வேண்டாம். சரி, அப்போ மொத்தம் எவ்வளோ ட்ராவல்ஸு 35 கூட்டல் 42 மொத்தம் 77 கிலோமீட்டர் வந்து பஸ் ஏ வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பஸ் பி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு? 36 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 113 கிலோமீட்டர் வந்து டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மொத்த டிஸ்டன்ஸ் அளவு 185 கிலோமீட்டரு. ஸோ இது ரெண்டையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து 2 கூட டிஸ்டன்ஸ். ஸோ கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 72 கிலோமீட்டர் தான் 2 பேருந்து இடையில உள்ள டிஸ்டன்ஸ். அடுத்து 19வது கொஸ்டின். எழுத்தாளர் கையில் என்ன இருக்கும்? எழுத்தாளர் வந்து பேனா யூஸ் பண்ணுவார். தையல்காரர் எதை யூஸ் பண்ணுவார்? ஊசியை தான் யூஸ் பண்ணுவார் சரிங்களா. எழுத்தாளர் எதை யூஸ் பண்ணுவார்? பேனா யூஸ் பண்ணுறாரு. தையல்காரர் வந்து ஊசி யூஸ் பண்ணுவார். ரம்மம் வந்து யார் யூஸ் பண்ணுவார்? ஆசாரி சரிங்களா. அதாவது ஆங்கிலத்தில் ஆசாரிக்கு இங்கிலீஷில் என்ன உட்போருக்கு சரி தெரியல. கோடாரி வந்து யார் வந்து மரம் வெட்டுபவர் சரிங்களா. மரம் வெட்டுபவர். அறுவை சிகிச்சை கத்தி யார் வச்சுருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர், டாக்டர் தான் வச்சுருப்பாங்க சரிங்களா. அவங்க அதாவது நபர் அவர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் சரிங்களா, பொருள். நபர் கான்செப்ட் என்னன்னா நபர் அவர் பயன்படுத்தக்கூடிய பொருள் சரிங்களா, பயன்படுத்தும் பொருள். இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 22வது கொஸ்டின். 2வது எழுத்துக்குழு முதல் எழுத்துக்குழுவும் தொடர்புடையது சரிங்களா. இந்த 2வது லெட்டர் வந்து முதல் எழுத்தோட தொடர்புடையது தான். அப்படின்னா 3வது எழுத்துக்குழுவுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னா இதோட சேர்ந்து இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும்னு சொல்லி கேட்குறான். முதல்ல இந்த ஏபிசிடி வந்து இந்த மாதிரி நம்பர்ஸை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து எப்போயுமே யூஸ் ஆகும் ரீசனிங் கொஸ்டினுக்கு சரிங்களா. ஏன்னா சில நேரங்கள் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னா நம்பர் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு RAMOன்னு இருக்குது. அது வந்து என்ன மாறுது? SCPSன்னு மாறுது. ஆருக்கு எஸ்க்கு என்ன சம்மந்தம்? +1. ஏக்கும் சிக்கும் என்ன சம்மந்தம்? +2. +3 வந்து எம்மில் வந்து +3 P. அடுத்து ஓயில் வந்து +4 வந்து S சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அப்போது எழுத்தோட வந்து +1 +2 1 2 3 4 சொல்லி ஒவ்வொரு எழுத்தோட வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் டைப் இருக்குது சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். அப்போது இது நல்லா கவனிங்க. VXMZ MJ இது எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. கணக்கு நல்லா கவனிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது. நடுவில் உள்ள 2 லெட்டர் தான் வந்து மாறி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 2வது லெட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட +2 பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? XYZ ஜெட்டுன்ற இடத்துல தான் ஆன்சர் வரும். ஸோ ஜெட்டுன்னு வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து டேரெக்டாக WZPன்னு சொல்லி டேரெக்டாக போட்டுடலாம். நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணணும் அவசியமே கிடையாது சரிங்களா. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் கான்செப்டை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் போட்டுருங்க. அடுத்து 26வது கொஸ்டின். 4 எண் ஜோடி கொடுக்கப்பட்டோம்னா இதில் வந்து 3 வந்து ஒரே மாதிரி இருக்குது, 1 மட்டும் வேறுபட்ட ஒன்றை மட்டும் கண்டுபிடிக்குமா. ஸோ கான்செப்ட் என்னென்னா A × 8 = B.
ஸோ அந்த எல்லா எண்களோட வந்து 8 பெருக்குனீங்க அப்படின்னா வந்து அடுத்த எண் கிடைக்கும். சரிங்களா? 15 8 120, 12 8 96, 13 8 104, 16 8 என்ன வரும்? 128 வரணும். பட் இங்கே வந்து 118 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வித்தியாசமான ஒன்று. கான்செப்ட் என்ன? A × 8 = Bன்றதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 34. இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் வந்து லாஃப்டர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தை வந்து உருவாக்க முடியாத வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து உருவாக்கவே முடியாத வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் ஒன்றுங்க ATEன்னு சொல்லியிருக்கு. 3லேயுமே இருக்குது. சரிங்களா? அப்போ 3லேயுமே கண்டிப்பாக வந்து இதில் இந்த 3 லெட்டருமே கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாமல் சப்போஸ் ஏதாவது ஒரு லெட்டர் இல்லை அப்படின்னா அந்த 3மே வந்து ஆன்சராக வரும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ 3மே வந்து ATEன்றது இருக்குது. ஸோ RGHன்னு சொல்லி இங்கே இருக்கா மட்டும் செக் பண்ணோம்னா முடிஞ்சு வச்சு. R இருக்கா? ஆமாம், R இருக்குது. ஸோ இது வந்து வரும், உருவாக்க முடியும். G இருக்கா? எஸ், Gயும் இருக்குது, Gயும் உருவாக்க முடியும். அடுத்து H இருக்கா? எஸ், Hயும் இருக்குது, Hயும் உருவாக்க முடியும். பட் இங்கே வந்து என்னன்ற லெட்டர் இருக்குது பற்றியா? என்னன்ற லெட்டர் வந்து கிடையாது. இந்த லெட்டரில் வந்து லாஃப்ட்ன்ற எழுத்தில் வந்து என்னன்ற லெட்டர் கிடையாது. ஸோ ஆன்சர் நமக்கு தேவையான ஆன்சர் வேறுபட்ட உருவாக்க முடியாத வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா GRUNT, கிரண்ட்ன்றது தான் வந்து ஆன்சர். அடுத்து 39வது கொஸ்டின், சாரி 36. 4 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வித்தியாசமான ஒன்று என்னன்னு கேட்குறாங்க. சாக்கு, பேனா, மார்க்கர். சரிங்களா? எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரீசனிங் கொஸ்டினில் தமிழில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா டேரெக்டாக இங்கிலீஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். சாக்குனா என்ன இங்கே அப்படின்னா சாக் பீஸ் துண்டு இல்லையா? சாக் பீஸ் துண்டு, அதை தான் வந்து இங்கே சாக்குன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. சாக்குனா என்ன? இந்த சுண்ணாம்பு கட்டியா? எஸ், சுண்ணாம்பு கட்டி, சுண்ணாம்பு துண்டு, இந்த எழுதுவோம்ல சாக் பீஸ் துண்டு தான் வந்து சாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாக்கு, பேனா, அப்புறம் வந்து மார்க்கர், இது எல்லாமே, இது 3மே வந்து எழுதுவதற்கு பயன்படக்கூடிய பொருட்கள். சரிங்களா? கான்செப்ட் என்னன்னா இது எல்லாமே, இது 3மே வந்து எழுதுவதற்கு எழுதும் பொருட்கள். சரிங்களா? ஆனால் புத்தகம் வந்து எழுதும் பொருட்களாக கிடையாது, அது வந்து படிக்கிற பொருள். ஸோ ஆப்ஷன் வந்து வித்தியாசமானது என்ன பார்த்தீங்கன்னா புத்தகம்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரீசனிங் கொஸ்டினில் என்றைக்குமே புரியல அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து இங்கிலீஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி போயிருங்க. அப்படி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக புரியும். ஸோ குழந்தை மருத்துவம் வந்து குழந்தைகளை பார்ப்பாங்க. நரம்பியல் மருத்துவர் யாரை பார்ப்பாங்க, எந்த ஒரு கான்செப்டை பார்ப்பாங்கன்னா மூளை சம்மந்தமான நோய்களை தான் வந்து நரம்பியல் மருத்துவம். நரம்பியலுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னா நியூராலஜியில் எதை பற்றி படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் சம்மந்தமான ஆக்டிவிட்டிஸை பற்றி தான் படிப்பாங்க. சரிங்களா? குழந்தை மருத்துவம் குழந்தைகளுக்கான மருந்துகளை வந்து படிக்கக்கூடியது தான் குழந்தை மருத்துவம். ஸோ மூளைன்றது ஆன்சர், நரம்புன்றது ஆன்சர் கிடையாது. இது இங்கிலீஷில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் டேரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இதயத்துக்கு வந்து கார்டியாலஜி, கண்ணுக்கு வந்து ஆப்தமாலஜி, கண்ணை பற்றிய படிப்புக்கு வந்து ஆப்தமாலஜி, இதயத்தை பற்றிய படிப்புக்கு வந்து கார்டியாலஜின்னு பேர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 51வது கொஸ்டின்ப்பா. கொஸ்டின் இது வந்து ஆக்சுவலாக மேக்ஸ் கொஸ்டின். இந்த மையச்சார்பு அளவீடுகள் மிக பொருத்தமான சராசரி மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரினாலே அங்கே என்ன சராசரி தான். ஸோ இடைநிலைன்றது என்ன, ஒரு டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவில் வந்து சென்டர் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் ஏறு வரிசையில் வந்து சென்டராக இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து இடைநிலை. வரம்புன்றது என்ன, கொடுக்கப்பட்ட டேட்டாவினுடைய ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. சரிங்களா? ஹையஸ்ட் ரேஞ்சு, வரம்புனா இங்கிலீஷில் வந்து ரேஞ்சு என்ன, ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூன்றதான் அந்த கொடுக்கப்பட்ட டேட்டாவோட ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூன்றதான் வந்து டேட்டா. சரிங்களா? சராசரின்னு நம்ம தெரியும் ஆவரேஜ். சரிங்களா? கொடுக்கப்பட்ட என்னுடைய AVERAGE ஆவரேஜ். சரிங்களா? முகடுன்னு என்னென்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் டேட்டா ஆர் நம்பர். சரிங்களா? மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர் இஸ் முகடுன்றது எந்த ஒரு எண் வந்து அதிக முறை வந்து ரிப்பீட் ஆகுதோ அதுதான் வந்து முகடு. சரிங்களா? இப்போது ஆப்ஷன் படி சராசரின்றதா கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெப்பிட்டேட்டிவ் வடிவத்தை உருவாக்கும் எழுத்துக்களின் சேர்க்கையை தேர்வு செய்யும். இல்லை என்ன பண்ணால் மொத்தம் டோட்டல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரித்து வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ 2 4 6 8 10 12
14, 16, 18 லெட்டர் இருக்குது சரிங்களா. இது வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 3ஆக பிரிக்கலாம், அப்படி இல்லைன்னா 6 6ஆக பிரிக்கலாம் சரிங்களா. 3 3ஆக பிரிச்சிங்க அப்படின்னா சிபி சிஇபி இல்லை 3 6 6ஆக பிரிங்க. 6 6ஆக பிரிச்சிங்க அப்படின்னா 3 சிஇபி 3 6 அடுத்து 3 6 சி. ஸோ இதில் வந்து அப்படி புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஆன்சர் கிடச்சிருப்பா. எல்லாத்தையும் அப்படி புட் பண்ணிங்க அப்படின்னா சிஏபிஇ அடுத்து சிஇபி கீழே எழுதுங்க போகிறோங்க சிஏபிபிஏ மைனஸ் டேஷில் சிஏபி பிஏசி சிஏபி பிஏசி சிஏபி பிஏசி சரிங்களா. சிஏபி பிஏசி சிஏபி பிஏசி ஓகேங்களா. சிஏபி பிஎஸ்சி சிஏபி பிஎஸ்சி சிஏபி பிஎஸ்சின்னு சொல்லி வடிவத்தில் இருக்குது. ஸோ 6 6ஆக பிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்து ஒரே ஃபார்மேட்டாக புரியுதா. சிஏபி பிஎஸ்சி சிஏபி பிஎஸ்சி சிஏபி பிஎஸ்சின்னு சொல்லி வருதா. ஸோ 6 லெட்டராக பிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 59வது கொஸ்டின்ப்பா. ஸோ இரண்டாவது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையது அப்படின்னா கொஸ்டின் மார்க்கில் என்ன ஒரு சேர்க்குறாங்க. வழக்கறிஞர் எங்கே இருப்பார்? நீதிமன்றத்தில் இருப்பார். அழகு நிபுணர் எங்கே இருப்பார்? அழகு நிலையம் பியூட்டி பார்லரில் வந்து இருப்பார் சரிங்களா. ஸோ நபர் இடம்ன்றதான் கான்செப்ட். அடுத்ததாக 69வது கொஸ்டின்ப்பா. 69வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா பிஇசட்ஏ டிஒய்ஜி எஃப்எக்சி அடுத்து ஹெச்டபிள்யூஜி. அப்போ கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் சொல்லி கேட்குறாங்க. பியோட பிஇசட்ஏ டிஒய்சி எஃப்எக்ஸ்இ ஹெச்டபிள்யூஜி சரிங்களா. இங்கே பாருங்கள் பியோட டி வந்து எவ்வளோ கூட +2வா, டியோட இஎஃப் +2வா, அடுத்து எஃபோட ஜிஹெச் +2வா, அப்போ ஹெச்சோட +2 வரணுமா. +2 பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐஜேன்னு வரணுமா. ஸோ ஜேன்னு வர மாதிரி ஆப்ஷன். ஸோ இது வந்து ஆப்ஷனாக வராது. அடுத்ததான் நல்லா கொஞ்சம் ஜெயின் இருக்குது, இங்கே ஹெச்ன்னு இருக்குது. ஸோ நடுவில் இருக்க லெட்டரை கண்டுபிடிக்கணும், இல்லை லாஸ்ட் ஓரத்தில் இருக்க லெட்டரை கண்டுபிடிக்கணும். செட்டுக்கும் ஒய்க்கு என்ன சம்மந்தம் -1 சரிங்களா. ஒய்க்கும் எக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் -1, எக்ஸுக்கும் டபிள்யூக்கும் -1. அப்போது டபிள்யூவில் வந்து -1 வச்சோம் அப்படின்னா வின்னு சொல்லி லெட்ரு வரும், ரெண்டாவது லெட்ரு. ஸோ வியில் வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடி ஆயிரும். அடுத்து ஏபிசி நல்லா கவனிங்க. இங்கே ஏக்கும் 3ஆவது லெட்டருக்கும் +2 அடுத்து +2 அடுத்ததாக ஒரு +2 சரிங்களா. இஎஃப்ஜி அப்போது ஜியோட +2 பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் ஜிஹெச்ஐ. அப்போது ஜேவிஐன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ கான்செப்ட் என்னென்னா லெட்டரோட வரிசை என்ன பண்ணியிருக்காங்க +2 -1 +2ன்ற வடிவத்தில் வந்து எழுத்துக்களை வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 71வது கொஸ்டின்ப்பா. நல்ல கொஸ்டின். இங்கே பாருங்கள் இந்த அட்டவணையில் கேள்விக்குறின்ற இடத்துல வந்து என்ன வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து ஏ, இதை பி, இது சின்னு எடுத்துக்கிட்டோம், இது டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்செப்ட் என்ன அப்படின்னா a + b² + c³ = d. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 5 × 6² + 7³ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 × 36 × 343. ஸோ 41 41 36 × 5 41 384ன்றதான் ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் 4 × 5² + 6³ என்ன வரும் 4 × 25 × 216. ஸோ இங்கே 29 என்ன வரும் 29 × 216 245 வரும். ஸோ அப்படின்னா நமக்கு தேவையான என்ன வரும் தேவையானது 3 × 4² + 5³ = 3 × 16 = 125 என்ன வரும் 19. 20 வச்சுன்னா 145 144ன்றது தான் ஆன்சர். ஸோ கான்செப்ட் என்னென்னா
a + b² + c³ = dன்றதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 71க்கு அப்புறம் 86வது கொஸ்டின். கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது எண்ணும் முதல் எண்ணும் ஏதோ ஒரு தொடர்பில் இருக்குது. இரண்டாவது எண்ணும் முதல் எண்ணும் சரிங்களா. அதே போல் மூன்றாவது எண்ணுடன் தொடர்புடையாத விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் சரிங்களா. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a + 1 / 2 = bன்றது தான் கான்செப்ட் சரிங்களா. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன்ற இடத்துல இது. ஸோ 21 + 1 / 2 என்ன வரும்? 11 வருமா? அப்போ 31 + 1 / 2 = 16ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, c² - b = aன்றது தான் கான்செப்ட். அப்படின்னா 6² - 8 = என்ன வரும்? 36 - 8 = 28 ஃபஸ்ட் கேஸில். ரெண்டாவது கேஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9² - 18 = 81 - 18 63 77 11 3 63. அப்போது நமக்கு தேவையான ஆப்ஷன் என்ன? 13² - x = 94. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 13² 169 - 94 = 675ன்றதான் ஆன்சர். புரிஞ்சதா? c² - b = aன்றதான் கான்செப்ட். அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் கணக்குப்பா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ளஸ் மைனஸ் எல்லாம் போட மாட்டோம். சதுரம்ன்றது யாரை குறிக்கும் அப்படின்னா ஆணை குறிக்கும் சரிங்களா. வட்டம்ன்றது பெண்ணை குறிக்கும் சரிங்களா. இரண்டு கோடுன்றது எதை குறிக்கும் அப்படின்னா, அவங்க வந்து கணவன் மனைவி சரிங்களா. தேர் எப்படி சொல்ல, கணவன் மனைவியாக இருப்பாங்க சரிங்களா. இரண்டு கோடுன்றது கணவன் மனைவியாக இருக்கும். அடுத்து ஒரு கோடுன்றது உடன்பிறப்புகளை குறிக்கும். ஒரு கோடுன்றது உடன்பிறப்பை குறிக்கும். அடுத்ததாக மேலேருந்து கீழே போச்சுன்னா ஒரு தலைமுறை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க சரிங்களா. அப்பாட்டேருந்து மகன், மகன்கிட்டருந்து பேரன், அந்த மாதிரி போகும். அதே மேலே போச்சு அப்படின்னா மகன்கிட்டருந்து அப்பா, அப்பாட்ட வந்து தாத்தா, அந்த மாதிரி போகும் சரிங்களா. இதுதான் கான்செப்ட் நம்ம போடுறது. பி என்பவர் Q மற்றும் ஆரின் சகோதரனம் சரிங்களா. பின்றவர் Q அப்புறம் ஆர்னுடைய சகோதரர் சரிங்களா. அப்போ இவங்க எல்லாமே வந்து உடன்பிறப்புகள் சரிங்களா, சகோதரர். அப்போ பின்றவர் தான் Q மற்றும் ஆரின் சகோதரர். அப்போ பி வந்து யார்? ஒரு ஆண். புரிஞ்சுதா? ரெண்டாவது எஸ் என்பவர் ஆரின் தாய். எஸ்ன்றவர் ஆரோடைய தாய். ஸோ ஆறுன்றவர் ஆனா பெண்ணான்னு தெரியாது, பட் அவங்களுடைய தாய் வந்து எஸ் சரிங்களா. தாய் வந்து எஸ்ஸா. ஸோ ஒரு தலைமுறை வந்து ஸ்கிப் பண்ணாங்களா, இவங்க அம்மா, ஆரோடைய அம்மா தான் வந்து எஸ். இப்போ டி என்பவர் பியின் தந்தை. டீன்றவர் பியோட தந்தை சரிங்களா, பியோட தந்தை. இப்போ நல்லா கொஞ்சம் இவங்க எல்லாமே உடன்பிறப்புகள். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக அவங்க யாராக இருப்பாங்க? கணவன் மனைவியாக இருப்பாங்களா? டீயும் எஸ்ஸும் கணவன் மனைவியாக இருப்பாங்களா? இப்போது ஆரின் தாய். இப்போ கொடுக்கப்பட்டதில் எது வந்து நிச்சயம் உண்மையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. டி என்பவர் கியூவின் கணவர். டீன்றவர் கியூவோட கணவரா? இல்லை, டீன்றவர் கியூவோட அப்பா. ஸோ இதுதான் வந்து தப்பாக இருக்க முடியும் சரிங்களா, இது வந்து தவறு சரிங்களா. டி என்பவர் எஸ்ஸின் கணவர். டீன்றவர் எஸ்ஸோட கணவரா? ஆமாம். ஏன்னா இவங்களோட அப்பா, இவங்களோட அம்மா, இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க எல்லாமே சகோதரர்கள். அப்படின்னா இவங்க வந்து கணவன் மனைவி தான் சரிங்களா. டீன்றவர் கணவர் தான், எஸ்னுடைய கணவர். அப்புறம் டி என்பவர் கியூவின் தந்தை. ஆமாம், கியூவோட தந்தை தான், கரெக்ட். எஸ் என்பவர் பியின் தாய். எஸ்ன்றவங்க பியோட தாயா? ஆமாம், இவங்க எல்லாமே உடன்பிறப்புகள். அப்போது எஸ்ன்றவங்க பியோடைய அம்மா தான். ஸோ நமக்கு தேவையான கேட்குறாங்க, நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியாது எதுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ வந்து டீன்றவர் கியூவோட கணவராக இருக்கவே முடியாது. கியூக்கு பதிலாக எஸ்ன்றவங்க தான் கணவர். சாரி, எஸ்ன்றவங்க தான், எஸ்னுடைய கணவர் தான் வந்து டி. அடுத்த கொஸ்டின். கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து உருவாக்க முடியாத வார்த்தை எதுன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ன்ற வார்த்தை சரிங்களா. இதில் வந்து உருவாக்கப்பட முடியாத வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா டஃப். இதில் எந்த லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன்ற லெட்டர் வந்து இங்கே கிடையவே கிடையாது. டேட்ன்ற வார்த்தை முடியுமா? டி இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது. அடுத்து HURT. ஹச் இருக்குது, யூ இருக்குது, ஆர் இருக்குது, டி. ஸோ வந்து GET.
ஜின்ற வார்த்தை இருக்குது. ஈடி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ வந்து டஃப்ன்ற வார்த்தை தான் வராது. ஏன்னா டஃப்பில் இருக்கக்கூடிய ஓன்ற லெட்டர் வந்து இங்கே கிடையவே கிடையாது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வரும் தொடர்பில் கேள்விக்குரிய மாற்றக்கூடிய எண்ணை கவனிக்கும். இதில் வந்து கேள்விக்குறியில் என்ன வரும் கேட்குறேன். 5, 10, 17, 26 இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் என்ன பண்ணணும், டைரெக்டாக வந்து சீரிஸ் சரிங்களா, நம்பர் சீரிஸ் சொல்லுவாங்க. இதை வந்து நம்பர் சீரிஸ், எண்களின் தொடர் வரிசை. இதுக்கு வந்து வித்தியாசம் பாருங்கள். 5 + 5, இங்கே +7, இங்கே +9. ஸோ 2 கூட்டிகிட்டே போதா, +2. இது ரெண்டுக்கு வந்து +2. அப்போது இங்கே கண்டிப்பாக +2 வரணும். அப்போ இங்கே என்ன வரணும், +11 சொல்லி வரணும். ஸோ 26ஓட +11 கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும், 36ன்றதான் 37ன்றதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா, இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்ன, இது ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. சப்போஸ் ரெண்டாவது இன்னொரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்தீங்கன்னா 5, 10, 17, 26 இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் +1, 3 ஸ்கொயர் +1, 4 ஸ்கொயர் +1, 5 ஸ்கொயர். சரிங்களா, 5 ஸ்கொயர் +1 அடுத்து என்ன வரணும், 6 ஸ்கொயர் +1. அப்போது இந்த இடத்துல 37 சொல்லி ஆன்சர் வந்து வரணும். சரிங்களா, இதுவும் பார்க்கலாம். சரிங்களா, 2 கான்செப்டாக வந்து நீங்கள் பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தால் மட்டும்தான் யோசிக்க முடியும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வெளியே போங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக இருந்து நம்பர் இருந்துச்சுனாலே அதுக்கு வந்து வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த சீரிஸோட ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து 91வது கணக்கு. சரிங்களா, ஸ்லாகிசம் கணக்கு சொல்லுவாங்கப்பா. இதில் வந்து ஸ்லாகிசம் சொல்லுவாங்க. ஸ்லாகிசம், எல்லா ரோஜாக்களும் சிவப்புங்களாம். சரிங்களா, எல்லா ரோஜாக்களும் தமிழில் எழுதுகிறேன். எல்லா ரோஜாவும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக எழுதுகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட்டாக எழுதுங்க. ரோஜானா ரோன்னு மட்டும் எழுதிக்கோங்க. அந்த மாதிரி ஷார்ட்கட்டாக எழுதுங்க. எல்லா ரோஜாக்களும் சிவப்பு தான். சரிங்களா, எல்லா ரோஜாக்களும் சிவப்பான். எல்லா ரோஜாவும் சிவப்புக்குள்ளே வருது. ரெண்டாவது, சில சிவப்பு என்பவை நிறங்களாம். சில சிவப்புன்றது நிறங்கள். அடுத்ததாக அனைத்து நிறங்களும் வர்ணங்களாமா. ஸோ எல்லா நிறங்களும் வர்ணங்கள். சரிங்களா, எல்லா நிறங்களும் வர்ணங்கள். ஸோ இதுதான் வந்து பேசிக் டயக்ராம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடம் இல்லையா, இந்த இடத்துல சிகப்பும் வரும், சிகப்பும் வரும், வர்ணங்களும் வரும், நிறங்களும் வரும். சரிங்களா, சிகப்பு, வர்ணங்கள், நிறங்கள் மூணுமே வந்து இந்த இடத்துல கலந்துருக்கு. இப்போ கான்செப்ட் முடிவில் என்ன கொடுக்குறாங்கன்னா, சில சிவப்பு என்பவை வர்ணங்கள். ஆமாம், சிகப்பும் வர்ணங்களும் சில சிவப்பு என்பவை வர்ணங்கள் சொல்லிட்டாங்க. சிகப்பும் வர்ணமும் ஒரே இடத்துல கலந்துருந்துச்சுன்னா சிலன்றது வரும். சரிங்களா, அப்போது ஃபஸ்ட் ஒன்று கரெக்டு. அனைத்து சிவப்பும் ரோஜாக்கள், எல்லா சிவப்பும் ரோஜாவாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது பெரிய வட்டத்தில் இருந்து, சரிங்களா, பெரிய வட்டத்தில் இருந்து சின்ன வட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னா சிலன்றது தான் ஆன்சர். சரிங்களா, அது இது சின்ன வட்டத்தில் இருந்து பெரிய வட்டத்துக்கு வர்றீங்க அப்படின்னா அனைத்து, எல்லாம், அனைத்து இது வந்து ஆன்சராக வரும். எல்லாம் ஆல்னு சொல்லி வரும். சரிங்களா, இங்கே வந்து சம்மு, இங்கே வந்து சாரி ஆல். சரிங்களா, ஆல். ஸோ இங்கே வந்து என்ன பாருங்கள், அனைத்து சிவப்பும் ரோஜாக்கள் பெரிய வட்டத்தில் சின்ன வட்டத்துக்குள்ள வராங்க. அப்போ சிலன்றதான் வரும், அனைத்துன்னு வராது. சரிங்களா, அப்போது ஆப்ஷன் 2ன்றது தப்பு. ஸோ ஒன்லி முடிவு 1 மட்டுமே ஃபாலோ பண்ணுது. முடிவு 1 மட்டுமே கரெக்டு. சரிங்களா, இப்போ எல்லா பொருளும் ஒரே இடத்துல கலந்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து சிலன்ற வார்த்தை தான் கரெக்டு, ஆல்ன்ற வார்த்தை வராது. சரிங்களா, எல்லா பொருளும் ஒரே இடத்துல கலந்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து சிலன்றது, சில சிவப்புகள் வர்ணங்கள் வரலாம், சில சிவப்பு நிறங்கள் வரலாம், சில நிறங்கள் வர்ணங்கள் சொல்லி வரலாம். சரிங்களா, எல்லா பொருளும் ஒரே இடத்துல கலந்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிலன்றது கரெக்டு எப்பயுமே. அடுத்த கொஸ்டின், இதில் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வேறுபட்ட ஒன்றை எடுக்க சொல்லியிருக்காங்க. IKJL நல்லா கவனிங்க. I + J + 1, K + L + 1. சரிங்களா, அடுத்து ACBD, C + 1 D, A + 1 B. சரிங்களா, அடுத்து EGFH. சரிங்களா, இங்கே என்ன வரும்,
இ ப்ளஸ் ஒன் எஃப், ஜி ப்ளஸ் ஒன் ஹெச். சரிங்களா? அப்போ அடுத்தடுத்த லெட்டருக்கு வந்து ஸ்கிப் பண்ணி ஒரு லெட்டர் ஸ்கிப் பண்ணி இன்னொரு லெட்டர் வந்து +1 வருது. அப்போது MNPO என்ன வரும்? M + 1 P, N + 1 O, O + 1 இந்த இடத்துல வந்தீங்கன்னா O-. இது மாதிரி மாறி மாறி வருது. ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதுதான் வந்து வேறுபட்டு இருக்குது. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 69, 55, 26, 13. சூப்பர் கொஸ்டின். இது வந்து ஆக்சுவலாக கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் நம்பர் 69, 55, 26, 13. இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்குறான். 6 × 9 + 1 55. 6 × 54 + 1. சரிங்களா? இப்போது 5 × 5 + 1 என்ன வரும்? 25 + 1 26. அடுத்ததா 2 × 6 + 1 சாரி 2 × 6 + 1 என்ன வரும்? 12 + 1 13. அப்போது இங்கே என்ன வரும்? 1 × 3 + 1 = 3 + 1 4ன்றதான் ஆன்சர். அவ்வளோதான். டிஜிட்ஸை வந்து பெருக்கி அதோட 1 கூட்டிட்டாங்கன்னா அடுத்த நம்பர் வந்து வருதுப்பா. இதுதான் கான்செப்ட். வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. தொப்பி எங்கே யூஸ் பண்ணுவோம்? தலையில் யூஸ் பண்ணுவோம். நோட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? காகிதத்துலையா? இல்லவே இல்லை. நோட்டுன்றது என்ன? காகிதங்களோட மொத்த தொகுப்பு தான் இந்த நோட்டு. கை வந்து கையுறை எங்கே யூஸ் பண்ணுவோம்? கையில் யூஸ் பண்ணுவோம். அன்பளிப்பு காகிதம் அதாவது கிஃப்ட் கிராஃபை எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்பளிப்பில் யூஸ் பண்ணுவோம். கிஃப்ட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பொருளும் அது வந்து அதனுடைய பயணம். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்ததாக ஒரு வரிசையில் தீப்தி மற்றும் மோகனின் இடங்கள் ரேங்கிங் கொஸ்டின்ப்பா. சரிங்களா? ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ஒரு வரிசையில் தீப்தி மற்றும் மோகனின் இடங்கள் முறையே இடமிருந்து 14வது மற்றும் வலமிருந்து 9வது இருக்கும். அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் மோகன் வலமிருந்து 21 இடத்தில் இருப்பார் எனில் இடதுபுறத்தில் இருந்து தீப்தியின் இடத்தையும் வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கையும் கேட்குறாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. 2 இடம் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வரிசை தீப்தி மோகன் இடங்கள் முறையே. ஃபஸ்ட்டு தீப்தி முதல்ல, இங்கே வந்து மோகன் இருக்கான். சரிங்களா? இந்த பக்கம் மோகன். தீப்தி வந்து இடதுபுறத்துலேருந்து 14ஆம், சரி லெஃப்ட் சைட்லேருந்து 14வது ஆள். சரிங்களா? 14th. அடுத்ததாக மோகன் வந்து வலதுபுறத்துலேருந்து 9வது ஆள். சரிங்களா? 9th. சரிங்களா? இப்போ இவங்க 2 பேரும் தங்களோட இடத்த மாற்றிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மோகன் வந்துடும். அப்படி இங்கே கீழே இங்கே வந்து மோகன் வந்துடுவாங்க. இங்கே வந்து மோகன் வந்துடுவாங்க. இந்த இடத்துல வந்து தீப்தி வந்துடுவாங்க. சரிங்களா? இப்போது மோகன் வலம் இருந்து 21 இடத்துல வல பக்கத்துலேருந்து 21. அப்போ இதோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ அப்போ மிச்சம் இங்கே இந்த சைடு எத்தனை இருப்பாங்க? மொத்தம் டோட்டலாக 20 நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களா? சரிங்களா? அப்போது இங்கே ஆல்ரெடி இங்கே ரைட் சைட்லேருந்து 9. அப்போ இங்கே மிச்சம் எவ்வளோ இருப்பாங்க? 9. அப்போ இந்த பொசிஷன் வரைக்கும் எத்தனை பேர் இடத்துல இருப்பாங்க? 11 பேர் இருப்பாங்களா? இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க? இப்போது இடதுபுறத்துலேருந்து தீப்தியின் இடத்தையும் லெஃப்ட் சைட்லேருந்து தீப்தியோட இடத்தையும், சரிங்களா, ரெண்டாவது வரிசையில் மொத்த நபர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. தீப்தியோட ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன? 14. ஸோ 14 போக மீதி ரிமைனிங் எவ்வளோ பேர் இருக்காங்க? 20 பேர். அப்போ டோட்டலில் வந்து எவ்வளவு? 34 பேர் டோட்டல் இருப்பாங்களா? தீப்தியோட ஃபஸ்ட்டு பொசிஷன் லெஃப்ட் சைட்லேருந்து 14. ஒரே திசையை மட்டும் பாருங்கள். லெஃப்ட் சைட்லேருந்து 14 ப்ளஸ் ரிமைனிங் இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்காங்க. சரிங்களா? டோட்டல் ஃப்ரம் லெஃப்ட் சைடு போட்டுக்கலாம். ஃப்ரம் லெஃப்ட் சைடு. அப்போ மொத்தம் வந்து 34 பேர் இருக்காங்க. கணக்கில் 34 இருக்க மாதிரி எண்ணிக்கையில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இதுதான் ஆப்ஷன். சரிங்களா? 1 கிளியர். ரெண்டாவது தீப்தி இடதுபுறத்திலிருந்து தீப்தியோட இடத்தையும் மொத்த நபர்கள் எத்தனை கேட்குறாங்க? மொத்த நபர் 34 நிமிஷம். இப்போ இடதுபுறத்துலேருந்து தீப்தியோட இடம் கேட்குறாங்க. தீப்தி எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து இங்கே ஒரு 14, அவங்களுக்கு இடையில வந்து ஒரு 11, அடுத்து இந்த 9வது பொசிஷன் 1. சரிங்களா? அப்போது தீப்தியோட பொசிஷன் என்ன பார்த்தீங்கன்னா தீப்தியோட பொசிஷன் லெஃப்ட் சைட்லேருந்து என்ன இருக்குது? 14 ப்ளஸ் 11. அடுத்து தான் இந்த 9வது பொசிஷன். இந்த இடத்துல தானே இப்போ வந்து தீப்தி இருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல தானே தீப்தி இருக்காங்க. அப்போது +1 = 25, 1, 26, அப்புறம் 34 தான் கரெக்டான ஆன்சர். நல்லா கவனிங்க. இந்த நம்பர்ஸ் வந்து 2 ஒன்று போல் இருக்கும். ஸோ இது கிடையாது.
கணக்கில் என்ன கேட்குறான், ஃபஸ்ட்டு வந்து தீப்தியோட இடத்தையும் ரெண்டாவது மொத்த எண்ணிக்கையும் கேட்குறான். மொத்த எண்ணிக்கை 34, ரெண்டாவது ஆப்ஷனாக வரணும். தீப்தியோட பொசிஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரணும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி கடைசியில் இதெல்லாம் மாற்றி எழுதிடாதீங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, நல்லா கொடுங்க. 97, 86, 101, 89, 107. அடுத்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எண்களோட எண்ணிக்கை மேலும் கீழும் அதாவது ஏறி இறங்குச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து 2 சீரீஸ் இருக்கும். சரிங்களா, 2 நம்பர் சீரீஸ் வந்து இருக்கும். சரிங்களா, 2 சீரீஸ் இருக்கும். ஸோ 97 + 4 101, 101 + 6, அப்போ 2 கூட்டிகிட்டு போதா, அப்போ 106ஓடைய ஒரு பொசிஷன் ஸ்கிப் பண்ணி இன்னொரு பொசிஷன் 106ஓட வந்து +8 என்ன வரும், 115 சொல்லி இந்த இடத்துல வரும். ஆன்சர் 1. அப்போ 115 ஆப்ஷன் வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, டேரெக்டாக இங்கேயே போட்டுடலாம். சரிங்களா, ரெண்டாவது 86 கூட்டல் ஒரு பொசிஷன் +3, அப்போது 83. இங்கே எல்லாமே +2 போய்கிட்டே இருக்கா, அப்போ இங்கே வந்து +2 கூட்ட வேண்டியிருக்குமா, அப்போ +5, 3ஓட +2 கூட்டிங்கன்னா +5, அப்போ இங்கே என்ன வரும் 94 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அப்போ 94 அப்புறம் 115 அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர். ஸோ டபுள் சீரிஸ் நம்பர்ப்பா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டதில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்படி ஒரு முக்கோணம் கொடுத்து, சரிங்களா, ஒரு முக்கோணம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஒரு முக்கோணம் கொடுத்து அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்கன்னு சரிங்களா, இந்த மாதிரி கோடாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் எத்தனை செக்டார் இருக்கும் பாருங்கள், 1 2 3, இது எல்லாத்தையும் கூட்டிருங்க. அப்படி 1 + 2 + 3ன்றது தான் ஆன்சர். சரிங்களா, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இங்கே ஒரு செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 செக்டார். சரிங்களா, +3 + 4, அதாவது இங்கே 1 2 3 மொத்தம் 4 செக்டார் இருந்துச்சுன்னா இந்த 4 நம்பரை அப்படியே கூட்டிடுங்க. கூட்டினீங்க அப்படின்னா எத்தனை வரும், 10 வருமா. ஸோ இந்த முக்கோணத்தில் வந்து ஒரு 10, இந்த முக்கோணத்தில் ஒரு 10, அடுத்து கீழே உள்ள முக்கோணத்தில் ஒரு 10, அதுக்கப்புறம் இது ஒரு முக்கோணமா. ஸோ 10 + 10 + 10 ப்ளஸ் நடுவில் ஒரு முக்கோணம் சின்னது, அடுத்து எல்லாருக்கும் பெருசாக இருக்கக்கூடிய பெரிய முக்கோணம். சரிங்களா, பெரிய முக்கோணம் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்று. இந்த பெரிய முக்கோணம் அது ஒன்று ஈக்குவல் டு 32 முக்கோணம் வந்து டோட்டலாக வந்து இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை செக்டார் இருக்கோ அத்தனை நம்பர் 1 2 3 4 செக்டார் இருந்துச்சுன்னா அப்போ அந்த 4மே கூட்டிடுங்க. 1 + 2 + 3 + 4. இப்போ 3 செக்டார் இருந்துச்சுன்னா 1 + 2 + 3 சொல்லி மாற்றி கூட்டிக்கோங்க. அதுதான் வந்து இருக்கிற மொத்த முக்கோணங்களோட எண்ணிக்கையாக இருக்கும். அடுத்ததாக ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கொஸ்டின், வரிசை கொஸ்டின், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். லீனா பீனா லீனா மீனா ரீனா அப்புறம் டீனா, பீனா லீனா மீனா ரீனா அப்புறம் டீனா, இவங்க 5 சிறுமிகள் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரே திசையில் வடக்கு திசை நோக்கி இருக்காங்க. 1 2 3 4 5. சரிங்களா, அவர்கள் ஒரு வரிசையில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்துள்ளனர். மீனா வந்து மேற்கு முனையிலும். சரிங்களா, அப்போ இது வடக்கு அப்படின்னா இது தெற்கு, இது வந்து மேற்கு, இது வந்து கிழக்கு. சரிங்களா, மீனா வந்து மேற்கு முனையில் இருக்காங்களாம் மீனா. சரிங்களா, டீனா வந்து கிழக்கு முனையில் இருக்காங்க. அடுத்தது லீனா மற்றும் ரீனா ஒருவர் மற்றவர் அருகில் ஒன்றாக அமர்ந்துள்ளனர். லீனாவும் ரீனாவும் அடுத்தடுத்து இருக்காங்களாம். லீனாவும் ரீனாவும் இங்கே இப்படி இருக்கலாம், அல்லது லீனா இப்படி 2 பேரும் வந்து அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்காங்களாமா. அடுத்ததாக பீனா லீனாவிற்கு இடது பக்கத்திலும், சரிங்களா, மேலும் மீனாவிற்கு வலது பக்கத்திலும் இருக்காங்க. ஸோ மீனா இங்கே இருக்காங்க, மீனா இங்கே இருக்காங்க. பீனா வந்து லீனாவிற்கு இடது பக்கத்தில் இருக்காங்க. ஸோ லீனா இங்கே இருந்தாங்கன்னா பீனா இங்கே இருப்பாங்க. ஸோ மீனாவிற்கு வலது பக்கத்தில் அமைஞ்சிருப்பாங்க. எல்லாம் வடக்கு திசைக்கு தான் இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ கான்செப்ட் என்ன கேட்குறாங்க, மீனாவிற்கு வலது பக்கத்தில் அமைந்தால் எனக்கு கிழக்கு முனையில் இரண்டாவதாக யார் இருப்பா, இந்த இடத்துல யார் இருப்பா, மீனா லீனா பீனா டீனா, மிச்சம் யார் இருக்கா, ரீனா தான் ஆன்சர். இந்த இடத்துல யார் இருக்கா, ரீனா தான் இருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த கணக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்டர் வாங்கிங்களா நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக 3 கொஸ்டின் பார்க்கணும். 5 மாணவங்க ஒரு வரிசையில் அமைச்சிருக்காங்க. 1 2 3 4 5. சரிங்களா, சுனில் ஆஸ்தா மற்றும் ஆஸ்தாவுக்கு அருகிலும் இல்லை, ஷியாமுக்கு அருகிலும் இல்லையா. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எத்தனை நம்பர்னு பாருங்கள். அடுத்து எந்த திசையில் வந்துருக்காங்க பாருங்கள். திசை இங்கே கொடுக்கல. ஸோ நம்ம டேரெக்டாக கொஸ்டின்லேயே போயிடலாம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சுனிலின் இரு பக்கங்களும் அமர்ந்திருப்பவர்கள் யார், சுனிலோட 2 பக்கத்தில் யார் அமர்ந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. சுனிலுக்கு பக்கத்தில் யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆஸ்தாவும் கிடையாது, ஷியாமும் கிடையாது. சரிங்களா? சுனில் ஷியாமுக்கும் அருகிலும் இல்லை, ஆஸ்தாவுக்கு அருகிலும் இருக்காங்க. சுனில் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கேள்வி. ஆப்ஷன் படி போயிடலாம் டேரெக்டாக. நீங்கள் வந்து இது எல்லாமே செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஷியாமும் இருக்க மாட்டான், ஆஸ்தாவும் இருக்க மாட்டான். அப்போ ஷியாமும் இருக்கிற ஆப்ஷன் வராது, ஆஸ்தா இருக்கிற ஆப்ஷன் வராது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்குது. ஸோ ஆன்சர் மஞ்சித் மற்றும் அமிதா. டேரெக்டாகவே போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் டைஸ் கொஸ்டின்ப்பா. என்ன கேட்குறாங்கன்னா, கருப்பு நிறம் எழுதப்பட்டிருக்கும் பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பிளாக்குக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு டைஸை பாருங்கள், ரெண்டுமே காமனாக இருக்கிறது ப்ளூ. சரிங்களா? இந்த எல்லோவும் ப்ளூவும் ஆரஞ்சும் காமனாக இருக்குது. சரிங்களா? ப்ளூவும் ஆரஞ்சு காமனாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரே ஒரு பக்கம் வந்து பிறண்டிருக்கு. சரிங்களா? ஒரு 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 பக்கம் வந்து பிறண்டிருக்கு. அப்படின்னா எல்லோவும் பர்பிளும் ஆப்போசிட்டாக இருக்குமா? அதனால கவனிங்க, இது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ இந்த வரிசையில் இருக்கா? அதே மாதிரி கீழே ப்ளூ, ஆரஞ்சு, பர்பிள் வரிசையில் இருக்கா? அப்போது எல்லோவும் பர்பிளும் வந்து எதிர் எதிர் பக்கங்களாக இருக்குமா? ஸோ எல்லோவும் பர்பிளும் ஆப்போசிட் சைடு. சரிங்களா? இது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நல்லா கவனிங்க. பிளாக் இருக்கு இல்லையா? பிளாக்குக்கு பக்கத்தில் ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது, எல்லோ இருக்குது. சரிங்களா? பிளாக்குக்கு பக்கத்தில் எந்தெந்த கலர்லாம் இருக்குது? ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு கலர் பக்கத்தில் மொத்தம் 4 பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் எதிர்பக்கமாக ஒரு கலர் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 5 பக்கம் வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு கலர் பிளாக்குக்கு பக்கத்தில் அட்ஜஸ்டனில் வந்து பக்கத்தில் அட்ஜஸ்டன் பேஜஸில் வந்து அட்ஜஸ்டன் அருகாமையில் இருக்கக்கூடியது. ப்ளூக்கு அருகாமையில் எது இதெல்லாம் இருக்கும்? அருகாமையில் பிளாக்குக்கு அருகாமையில் எது இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது. பிளாக்குக்கு அருகாமையில் ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது. இந்த 3 கலர் இருக்குது. சரிங்களா? இப்போது எல்லோவும் ஆரஞ்சும் ஆப்போசிட், எல்லோவும் பர்பிளும் ஆப்போசிட். அப்போ பர்பிள் வந்து பிளாக்கு ஆப்போசிட் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ பர்பிள் வந்து ப்ளூக்கு என்ன இப்படி வளர்றேன்? பர்பிள் வந்து பிளாக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஏன்னா எல்லோவும் பர்பிளும் ஆப்போசிட். அப்போ மீதி இருக்க கலர் என்ன? ஆரஞ்சு மட்டும்தான் வந்து பிளாக்கோடைய ஆப்போசிட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.